கட்டியிருக்கேன் பிள்ளைக்கு. நீதி வேணும் பிள்ளைக்கு. தூத்துக்குடியில் காவல்துறையினர் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாகர்கோவிலில் குட்கா வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் என்பவர் சிறையில் மரணமடைந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் தூத்துக்குடியில் கைதி ஒருவர் காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம். 26 வயதான இவர் தூத்துக்குடி பகுதியில் உள்ள ஒரு அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த சூழலில் மதுபான கடை மூடிய பின்பு சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் போலீசார் அருணாச்சலத்தை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 120 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி அருணாச்சலத்தை போலீசார் விசாரணைக்காக தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அன்று மாலை தலை மற்றும் கால் ஆகியவற்றில் பலத்த காயங்களுடன் அருணாச்சலத்தை தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தென்பாகம் போலீசார் சேர்த்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல்துறையினர் அடித்ததால்தான் அருணாச்சலத்திற்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்றும் அருணாச்சலத்தை தாக்கி கொலை செய்த 4 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அருணாச்சலம் சக கைதிகளுடன் காவல் நிலைய லாக்கப்பில் வைக்கப்பட்டிருந்த போது பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்ததாகவும் அதன் பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனை அருகே மீண்டும் அவர் மயங்கி விழுந்தார் என்றும் சிகிச்சையின் போது மருத்துவ நடைமுறை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல அருணாச்சலம் சிறையில் மயங்கி விழுந்த வீடியோ காட்சிகள் காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது.